பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்புகளில் ஒன்று தாங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்பது. அது வேலையும் வாழ்க்கையும் எப்படி சமநிலைப்படுத்துறது, எப்படி சமநிலையாக கொண்டு போகிறது என்று சொல்லக்கூடிய தலைப்பு. இது 1400 வருடங்களுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சீராவை யார் டீப்பாக படிக்கிறாங்களோ அவங்களால பல படிப்பினைகளை எடுத்துக்கொள்ள முடியும் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சவால்களுக்கு. குறிப்பாக இன்னைக்கு பார்க்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து பாடங்கள். இன்றைய முக்கிய பிரச்சனை என்னன்னா ஹசல் கல்ச்சர் என்று சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக வேலை செய்கிறது, அதிக மன அழுத்தம், குடும்பத்திற்கும் இபாதத்துக்கும் நேரம் ஒதுக்காமல் இருப்பது. மக்களுடைய நிலை அதுவாக தானே இருக்குது. ஸோ மக்கள் துன்யாவை துரத்தி நிம்மதி இழக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இஸ்லாம் அளித்த அடையாளம் அந்த மீசான், அந்த சமநிலை பேணலைன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், தங்களுடைய வழிபாடு, குடும்பம், தாவா, வேலை, சமூகம் அனைத்தையும் சமநிலையோடு நடத்தினாங்க. மேலும் குர்ஆனில் நம்ம பார்க்கலாம், நாம் உங்களை நடுநிலை சமுதாயமாக உம்மத்தம் வசதாவாக என்ன செய்யும் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். 143வது ஆயத் அல் பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம். எந்த ஒரு நப்சையும் தாங்க முடியாத சுமையை அல்லாஹ் சுமத்த மாட்டான். இதையும் சூரா அல் பக்ராவில் வரக்கூடிய விஷயம்தான். லா யுகல்லிஃபுல்லாஹு நப்சன் இல்லா உஸஹா. ஸோ சமநிலை மனித இயற்கையுடைய ஃபித்ரத்துடைய ஒரு பகுதியாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் நின்று தொழுவாங்க, கால் வீங்குற வரைக்கும். இது அவங்க வழிபாடில் அவங்க செலுத்தின அந்த கான்சன்ட்ரேஷன். அதே நேரத்தில் குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்குனாங்க. காலை நேரங்களில் பாருங்கள், வீட்டு பணிகளில் மனைவிக்கு உதவுவாங்க, பேர குழந்தைங்களோடு விளையாடுவாங்க. ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுமா அவங்களோட விளையாடுவாங்க. சமூக சேவையில் பாருங்கள், ஏழைகளுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பாங்க, அதுக்கான கைடன்ஸ் கொடுப்பாங்க, போர்களை நடத்தினாங்க. இது மட்டும் இல்லை, ஓய்வும் பெற்றாங்க. திட்டமிடப்பட்ட ஒரு ஓய்வு அவங்க கிட்ட இருந்தது. கைலுலா என்று சொல்லக்கூடிய மதிய தூக்கத்தை அவங்க தூங்குவாங்க கரெக்டாக. ஸோ இது ஆரோக்கியத்தை கவனித்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணாங்க. ஸோ முக்கியமான ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஆன உரிமையை நம்ம கொடுத்துடணும். அல்லாஹ்வுக்கான ஒரு உரிமை ஒன்று, அதை நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். நம்மளுடைய உடலுக்கான ஒரு உரிமை இருக்குது, அதையும் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். நம்மளுடைய குடும்பத்திற்கான ஒரு உரிமை இருக்குது, அதையும் நம்ம கரெக்டாக கொடுத்துடணும். ஒவ்வொருக்கும் அவரவருடைய உரிமை தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம், பிரபலமான ஹதீஸ் தான் இது. வழிபாடு, உடல் நலம், குடும்ப உறவு ஆகியவற்றில் சமநிலையை எப்படி பேணணும் என்பதை காட்டுகிறது, வலியுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு. ஸோ இன்று பார்க்கலாம், சிலர் அதிக வேலை செய்து குடும்பத்தையும் மார்க்கத்தையும் புறக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் நம்ம பார்க்கலாம், சிலர் துன்யாவை முற்றிலும் புறக்கணித்து மற்றவர்களுக்கு சுமையாக ஆகிறாங்க. இஸ்லாம் கற்பிக்கக்கூடிய சமநிலை அழகான ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹலாலாக உழைங்க, சம்பாதிங்க. ஆனால் துன்யா உங்களை முழுவதுமாக விழுங்கிடக்கூடாது, அதையும் பார்த்து கொள்ளுங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பாருங்க ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய ஒரு மெர்ச்சன்ட், அவங்க வியாபாரி. அதே நேரத்தில் ஜிஹாதிலும் பங்கு கொண்டாங்க, தாவாவிலும் செயல்பட்டாங்க. எப்படி அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவங்க பார்த்தாங்க பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கையை விரிவாக படித்தா நமக்கு நிறைய படிப்பினைகள் கிடைக்கும். புத்தகங்கள் கூட வெளியாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையை விரிவாக. ஸோ நடைமுறை பாடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணுங்க, நாளைக்கு திட்டமிடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல நேரத்தை பிரியுங்க. வழிபாடு, வேலை, ஓய்வு, குடும்பம் என்று சரியாக அதை திட்டமிடுங்க. அடுத்து சின்ன சின்ன அமல்கள்லேருந்து ஆரம்பிங்க. அல்லாஹ் அதிகம் விரும்பக்கூடிய அமல் எது? தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல், அது சிறியதாக இருந்தாலும் சரி. நம்ம ஹதீஸில் பார்க்குறோம் இல்லைங்களா? அடுத்தது குடும்பத்துடன் நேரம் ஒதுக்குங்க, சிரிங்க கொஞ்சமாச்சும், மேலும் விளையாடுங்க, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இபாதத்தையும் செய்யுங்க, எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுங்க. அடுத்து முக்கியமாக சோஷியல் மீடியா, ஃபோனு இதெல்லாம் தூரப்படுத்தினாதான், குறைச்சாதான் இதெல்லாம் ஈஸியாக செய்ய முடியும். குர்ஆன் இது உங்களுடைய குடும்பத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தை பறித்து விடக்கூடாது. மணிக்கணக்காக உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பார், மனைவி பேசி முடிச்சுட்டு டென்ஷனாகி ஏஞ்சே போயிடுவாங்க. என்ன பேசுனாங்கன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா ஃபோனில் என்ன செய்வார், தலையை விட்டுட்டு இருப்பார். ஸோ அடுத்தது பரக்கத், நேரத்தில் அதிக பரக்கத்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அதுக்கான வழிகள் இருக்குது, அது என்னவோ அதை செய்யுங்க. சுன்னால இருக்குது. அல்லாஹ் தான் உண்மையாக ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், பரக்கத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலேயே மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருந்தாங்க, ஆனால் சமநிலையோடு வாழ்ந்தாங்க. சரிங்களா? பேர்ன் அவுட் ஆகலை. அந்த ஒரு நம்மளை வெறி அவங்களோட சுன்னாவை பின்பற்றினா மன அழுத்தத்தை நம்ம தவிர்க்கலாம், குடும்ப உறவுகள் வலுப்படும், வாழ்க்கையில் பரக்கத்து அருள் வளங்கள் வரும். அதிகமாக துவா செய்யுங்க அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. யா அல்லாஹ், என்னுடைய நேரத்திலும் உடல் நலத்திலும் குடும்பத்திலும் செல்வத்திலும் பரக்கத்தை கொடு என்று செய்யுங்க, கேளுங்க. அதுக்கான வழிமுறைகளை சுன்னாலிருந்து தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும். பரக்கத்திற்கான 10 வழிகள் என்றெல்லாம் புத்தகங்கள் கூட இருக்குது.
ஸோ குறிப்பாக இந்த விஷயம் இளைஞர்கள், வேலை செய்பவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் மிக பொருத்தமான ஒரு மனதை உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு உரையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.